இந்த எங்க தலைவர் வந்து யார் எனது அரசியல் எதிரி, யார் எனது கொள்கை எதிரின்னு டிஃபைன் பண்ணிட்டு சொல்றாரு. இங்க இருக்கிற எந்த அரசியல் கட்சி தலைவர்களாலும் அப்படி சொல்ல முடியுமா? அவருடைய அபிஷியல் பேஜ்ல இருந்து நான் எடுத்ததை வாசிக்கிறேன். திருபுவனம் அஜித்குமார் காவல் மரண வழக்கில் மாநில அரசை கண்டித்து அறிக்கை விட்டிருக்கிறார். தூய்மை பணியாளர் பிரச்சனையில மாநில அரசை கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இவங்க கட்சி நிர்வாகிகள் மேல வழக்கு பதிவு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கண்டிச்சு ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. சரி, இது அரசியல் எதிரியை கண்டித்து. அந்த பாஜகவை கண்டிக்கக்கூடிய வாய்ப்பு இதே 6 மாதத்திற்குள் எத்தனை முறை அவருக்கு கிடைத்திருக்கிறது? விஜயும் பேசல, நாங்க பேசினா விஜய் பேசின மாதிரின்னு சொல்றாங்கல்ல, இவங்களும் பேசல. அதுதான் கவனிக்கணும்ல. நிறைய ட்வீட்டை பார்த்துட்டு மாநில அரசை விமர்சிக்கிறது மட்டும்தான் தாவேகா செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வக்ஃப் போர்டுக்கு எதிராக வழக்கு நடத்தினது தாவேகா. ஒன் நேஷன் ஒன் இந்தியா, அதுக்கு எதிராக எங்களுடைய செயல்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. சிஏக்கு எதிராக போராட்டம் நடத்தியிருக்கோம். எஸ்ஐஆருக்கு எதிராகவும் போராட்டம். 6 மாதத்தில் அப்படின்னு சொன்னார். இல்ல இருங்க, 6 மாசத்துல எஸ்ஐஆர் எப்ப சார் வந்தது? போன மாசம் சார். ப்ளீஸ், ஆளுநர் பதவியை ஒழிக்கணும்னு தாவேகா தன்னுடைய கொள்கையை அறிவிச்சிருக்கு. ஆளுநர் சட்டமன்றத்துக்கு வர்றாரு. மாநில அரசினுடைய உரையை அவர் படிக்கணும். ஒரு வார்த்தை அவர் அங்க பேசுவதற்கு அவருக்கு உரிமை கிடையாது, அதிகாரமும் கிடையாது. 234 உறுப்பினர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் மட்டும்தான் அங்க பேச முடியும். எல்லா கட்சிகளும் கண்டிக்கிறாங்கல்ல. தாவேகா எப்படி தெரியுமா சொன்னாங்க? விஜய் அதை பத்தி பேசல. ஒண்ணு, இது வந்து திமுகவும் ஆளுநரும் சேர்ந்துட்டு நடத்துற நாடகம். கவர்னருடைய செஷன் ஹவுஸ் வில் பிகின் வித் த கவர்னர்ஸ் அட்ரஸ். அது வந்து ஒரு செரிமனி தானே. சட்டமன்ற துவக்கத்தையும் கவர்னர் வந்து தான் படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்க எதுக்கு கூப்பிடுறீங்க அவரை? வாரிசு அரசியல்னு உங்க விமர்சனம் இருக்கு. விஜய் யாரு? விஜய் கட்சியினுடைய பொதுக்குழு, செயற்குழு, உயர்நிலை குழுல விஜய்க்கு அப்பாக்கு அம்மாக்கு என்ன வேலை? அவங்க ஒரு பிளெஸிங் தானே போறாங்க. ஒரு தன் பையன் கட்சி தொடங்கினா அந்த கட்சிக்கு வாழ்த்து சொல்றதுக்கு போறாங்களா, ஆசீர்வதிக்கிறதுக்கு போறாங்களா? அவங்க எப்படி அப்பா அம்மா எப்படி சார் வாரிசு ஆவாங்க? திருப்பரங்குன்றம் சொன்னாங்க சார். திருப்பரங்குன்றம் இஸ் பேசிக்லி ஒரு ஸ்மால் இஷ்யூ. இவ்வளோ வருஷம் அங்கே அமைதியான நடந்தது. இப்போ நீங்களும் பாஜகவும் ஒன்று சேர்ந்துட்டு நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அடிக்கிற மாதிரி அழு அப்படின்னு நாடகம் ஆடுறத நீங்க நல்லா நடிக்கிறீங்கன்னு நாங்கள் சொல்லணுமா? திருப்பரங்குன்றத்தை பத்தி சொன்னார் ஃபெலிக்ஸ். திமுக உருவாக்கின பிரச்சனை நாடகம். நாடகமா? 3000 லிஸ்ட் போட்டு வச்சிருக்கான். போய் பாருங்க RSS உடைய பட்டியல. திருப்பரங்குன்றம் அதுல இருக்கா இல்லையான்னு பாருங்க. திருப்பரங்குன்றம் அந்த லிஸ்ட்ல இருக்கா இல்லையா? சரி, திருப்பரங்குன்ற விஷயத்துல திமுகவும் பிஜேபி நாடகம் போட்டுருச்சு. அதனால அதுக்கு வலு சேர்க்கிறதுக்கு நாங்க அறிக்கை விடணுமான்னு கேக்குறீங்களா? கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல் இந்தியா முழுவதும் நடந்திருக்கு. கிறிஸ்துமஸை கொண்டாட முடியலங்க. கிறிஸ்துமஸை கொண்டாட முடியவில்லை. இது திமுக பிஜேபி சேர்ந்து நடத்த நாடகமா? இதுக்கே நீங்க அறிக்கை விடல? The debates for the people. Title sponsor Best Money Gold. Powered by Dr. Steve Maas Wellness, Cal's Believe in Better, Milky Mist. உங்க தங்க நகைய வேற எங்கும் கிடைக்காத அதிக விலைக்கு விற்பனை செய்ய பெஸ்ட் மணி கோல்டுக்கு வாங்க. உங்கள் வளர்ச்சி எங்கள் மகிழ்ச்சி. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Cal's Renewable Energy. Believe in better. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. இந்த எங்க தலைவர் வந்து யார் எனது அரசியல் எதிரி, யார் எனது கொள்கை எதிரின்னு டிஃபைன் பண்ணிட்டு சொல்றாரு. இங்க இருக்கிற எந்த அரசியல் கட்சி தலைவர்களாலும் அப்படி சொல்ல முடியுமா? 1. 2, நான் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்யவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஓப்பனா மக்கள்கிட்ட பிரகடனம் பண்றாரு, ப்ரொக்ளைம் பண்றாரு. அது மாதிரி யாராவது சொல்ல முடியுமா? நீங்க சொல்றீங்க இன்கம் டேக்ஸ் கேஸு, செந்திலுக்கு எல்லாமே தெரியும், இருந்தாலும் ஒரு தப்பான தகவல்களை இங்கே கொடுத்துட்டு இருக்கிறாரு. புலி படத்தை வச்சு நாங்கள் ஏதோ வாங்கினது உண்மைன்னு ஒத்துக்கிட்டோம், மறைச்சிட்டோம் அப்படிலாம் கிடையாது. 2016-17 ரிட்டர்ன்ஸ்லேயே வி ஹவ் பெய்ட் எவ்ரி திங். அதுக்கு வந்து அவங்க எந்த வருஷம் அதாவது ஃபைன் போடுறது உங்கள் இஷ்டத்துக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் போடுவீங்களா? அந்த ஃபைன் போடுறதுக்குன்னு நீங்கள் நினச்சா அதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்குது. வித்தின் 6 months நீங்கள் ஃபைன் போடணும். போடாமல் விட்டு 2022 கொண்டு வந்து போட்டிங்கன்னா அது சட்டத்துக்கு புறமானதுங்க. என்கிட்ட ஜட்ஜ்மெண்ட் காப்பியே இருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியில் பாயிண்ட் ஆஃப் டிஸ்பியூட்டே இருக்கு. பாயிண்ட் ஆஃப் டிஸ்பியூட் என்னன்னா,
The point of dispute is to whether the proceeding have been concluded within a statutory time. The time தான் இங்கே இஷ்யூ. எங்க தலைவர் எப்பப்பெல்லாம் படம் வருதோ அப்பப்பெல்லாம் ஒரு ரைடு வரும். இதுக்கு முன்னாடி 2020 சர்ச் நடந்தது. ஒரு பைசா கண்டுபிடிக்க முடியல. அதே சர்ச்சில் நம்ம அன்புச்செழியன் வீட்டில் 77 கோடி ரூபாய் எடுத்தாங்க. ஸோ ஒவ்வொரு முறையும் ஏதோ படம் வரும்போது எப்படி இங்கே வந்து நிறைய வெப்பன்ஸ் இருக்குல்ல, இன்கம் டேக்ஸ் ஒரு வெப்பனு, சிபிஐ ஒரு வெப்பனு, இடி ஒரு வெப்பன், அது மாதிரி வெப்பனை அனுப்புவாங்க. பட் வி வில் ஃபேஸ் இட். நாங்கள் இது செந்தில் சொன்ன மாதிரியோ இது டாக்ஸ் எவேஷனே கிடையாது. நீ ஃபைன் போட்டது தப்பு, அது வந்து எங்களுடைய உரிமை. நாங்கள் வந்து ஃபைட்டிங் ஃபார் அவர் ரைட்ஸ். நல்ல கருத்துக்களை சொல்லி இளைஞர்களை மீண்டும் ஒரு ஆரோக்கிய அரசியலுக்கு திருப்ப வேண்டிய கடமையை நாங்கள் சுமந்திருக்கிறோம், அந்த பொறுப்பை சுமந்திருக்கிறோம். எனவே நாங்கள் தாவேகாவினுடைய அரசியல் நகர்வுகளை எதிர்க்கிறோம். பெரியாரை படிங்க, அம்பேத்கரை படிங்க, அவங்க தான் எங்க கொள்கை தலைவர்னு சொல்றாங்க. அதுல என்ன ஆபத்து? அதை முதல்ல விஜய் படிச்சிருந்தார்னா, பெரியார் 95 வயது வரை தியாகராயர் நகர்ல நின்று பேசிட்டு இருக்கோம். இந்த தியாகராயர் நகர் பேருந்து நிலையத்துக்கு முன்னால தான் பேசினாரு. மேடையிலேயே சரிந்தார். குடல் இறக்க நோயால் பாதிக்கப்பட்டு ஐயோ அம்மா என்று கத்திக்கொண்டே மேடையிலேயே சரிந்தார். அங்கிருந்து வேலூர் சிஎம்சிக்கு எடுத்துட்டு போனாங்க. அதுக்கு பிறகு மறைந்து போயிட்டார். 95 வயசுல ஒரு கிழமை களத்திற்கு வர அஞ்சவில்லை. உடல் குறைபாடு இருந்தும் களத்திலேயே நின்றார். விஜய் சந்தித்த களங்களை சொல்லுங்க. 2 ஆண்டுகள்ல சொன்னாரு ஃபெலிக்ஸ், அவர் வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை, அதான் நாங்க பேசுறோமே. அப்ப விஜய் பேசாமலே இருந்தாரா அப்படின்னு பார்த்தா, இந்த 6 மாசத்துல அவர் பேசியிருக்காரு. என்னென்ன பேசியிருக்காரு தெரியுமா? அவருடைய அபிஷியல் பேஜ்ல இருந்து நான் எடுத்ததை வாசிக்கிறேன். திருபுவனம் அஜித்குமார் காவல் மரண வழக்கில் மாநில அரசை கண்டித்து அறிக்கை விட்டிருக்கிறார். அதுபோல நம்ம மீனவ நண்பர்கள் தங்களின் படகுகளில் தமிழக வெற்றி கழக கொடிய வச்சுட்டாங்கன்னு சொல்லி அந்த படகை பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கண்டித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து தூய்மை பணியாளர் பிரச்சனையில் மாநில அரசை கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் இவங்க கட்சி நிர்வாகிகள் மேல வழக்கு பதிவு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கண்டிச்சு ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அப்புறம் கோவையில் தனியார் கல்லூரி மாணவி ஒருவர் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி கண்டிச்சு அறிக்கை விட்டிருக்காரு. அதுபோல சிவகங்கை திருப்பத்தூர் பிள்ளையார்பட்டி சாலையில் அரசு பேருந்து மோதி ஒரு விபத்து ஏற்பட்டது, அதற்கு ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். மழை பாதிப்பு குறித்து அறிக்கை விட்டிருக்கிறார், மாநில அரசு சரியா கையாளல அப்படின்னு சொல்லி. அப்புறம் திருத்தணியில இளைஞர்கள் மீது, ஒரு வடமாநில இளைஞர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், அதை கண்டிச்சு அறிக்கை விட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டிருக்கிறாரு. அந்த அடையாறுல அந்த நடந்த சம்பவம், வடமாநில குடும்பம் கொல்லப்பட்ட சம்பவம் அறிக்கை விட்டிருக்காரு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட அறிக்கை ஒரு 6 மாதத்திற்குள் மாநில அரசை கண்டித்து அவரிடம் இருந்து வந்திருக்கிறது. சரி, இது அரசியல் எதிரியை கண்டித்து. அவர் வெறுமனே எனக்கு அரசியல் எதிரி மட்டும்தான் அப்படின்னு அவர் வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தார்னா இதோட அவரை வந்து நம்ம கேள்வி கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு எதிரியை அவர் அறிவித்திருக்கிறார். அந்த எதிரியை நோக்கி கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். எங்க கட்சி தோழர்கள் பேசுவாங்க, அவங்க பேசுனா நான் பேசின மாதிரின்னு சொல்லல. அவரே பேசியிருக்கிறார், விஜயே பேசியிருக்கிறார். மாநில அரசை கண்டிக்கக்கூடிய வாய்ப்பு எங்கெல்லாம் கிடைக்கிறது என்று தேடி தேடி விஜய் எதிர்வினையாற்றி இருக்கிறார். இது அரசியல் எதிரிக்கு. அவர் தான் சொன்னாரு கொள்கை எதிரின்னு ஒரு கட்சிய, பாஜகவை. அந்த பாஜகவை கண்டிக்கக்கூடிய வாய்ப்பு இதே 6 மாதத்திற்குள் எத்தனை முறை அவருக்கு கிடைத்திருக்கிறது. விஜயும் பேசல, நாங்க பேசினா விஜய் பேசின மாதிரின்னு சொல்றாங்கல்ல, இவங்களும் பேசல. அதுதான் கவனிக்கணும். அதுல இவங்களும் பேசல. நான் இப்ப கேட்கிறேன், விஜய் பேசல, ஜனநாயகனுக்கு என்ன சிக்கல்? ஜனநாயகனுக்கு சென்சார் போர்டு மூலம் சிக்கல், ஒன்றிய அரசின் மூலம் சிக்கல். பாஜக அரசுதான் முடக்கி வைத்திருக்கிறது. விஜய் பேசல. தாவேகா எங்க பேசியது? பாஜக தான் முடக்கி வைத்திருக்கிறது. நாஞ்சில் சம்பத் பேசினாரா? செங்கோட்டையன் பேசினாரா? நிர்மல்குமார் பேசினாரா? ஆதவ அர்ஜுனா பேசினாரா? பாஜக தான் இதற்கு காரணம். அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, யாருங்க காரணம்? திமுக தான் காரணம்.
உதயநிதி தான் காரணம். ஏங்க சென்சார் போர்டுக்கு இவங்களுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? உண்மையிலே காரணம் என்றால் கண்டிக்கலாம், தவறில்லை. கண்டிக்க தானே வேணும். திமுகவே அந்த படத்தை முடக்குனா கட்டாயம் கண்டிப்போம், விசிக கண்டிப்போம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேட்டாரு சபீர், கூட்டணி கட்சிகள்லாம் பேசாம இருக்காங்க. எதுல பேசாம இருந்தோம்? எதிர்க்கட்சியாக இருந்தும் அதிமுக பேசாமல் இருந்திருக்கிறது, பாஜக கூட பேசாமல் இருந்திருக்கிறது. எத்தனையோ பிரச்சனைகள்ல விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் பேசாமல் இருந்ததே இல்லை. ஆளுநர் பதவியை ஒழிக்கணும்னு தாவேகா தன்னுடைய கொள்கையை அறிவிச்சிருக்கு. ஆளுநர் சட்டமன்றத்துக்கு வர்றாரு, மாநில அரசினுடைய உரையை அவர் படிக்கணும். ஒரு வார்த்தை அவர் அங்கே பேசுவதற்கு அவருக்கு உரிமை கிடையாது, அதிகாரமும் கிடையாது. 234 உறுப்பினர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் மட்டும்தான் அங்கே பேச முடியும். இது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம், யாருக்கும் புரியும் இந்த விஷயம். தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளே அனுப்பப்பட்டிருக்கிற உறுப்பினர்கள் மட்டும்தான் சட்டமன்றத்தில் பேச முடியும். அவங்க பேசினாதான் அது அவை குறிப்பில் ஏறும். ஆளுநர் அதுல உறுப்பினர்ல ஒருத்தர் கிடையாது. அவருக்கு ஒரு கெஸ்ட் ரோல் கொடுத்துருக்காங்க சட்டத்தில், அதுக்கு மட்டும்தான் இடம் இருக்கு. இந்த உரையை படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஆனால் அவர் அடாவடி பண்றாரு. எல்லா கட்சிகளும் கண்டிக்கிறாங்கல்ல. தாவேகா எப்படி தெரியுமா சொன்னாங்க? விஜய் அதை பத்தி பேசல. ஒண்ணு, இது திமுகவும் ஆளுநரும் சேர்ந்துட்டு நடத்துற நாடகம். என்னங்க இது அநியாயமா இருக்கு? திமுக அதுல என்ன தவறு செஞ்சது? உரை எழுதி கொடுத்தாங்க, ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்புனாங்க, அவர் கையெழுத்து போட்டு அனுப்பிட்டாரு, பிரிண்ட் ஆகி அவர் கையில கொடுத்து படிக்க சொல்லியிருக்காங்க. இதுல என்ன நாடகம் இருக்கு? அப்போ பாசிசம் பாயாசம்னு சமன்படுத்துறாங்க பாருங்க. பிஜேபியை காப்பாற்றுகிற வேலையை யார் செய்யற அந்த இடத்துல? தாவேகா செய்து. இல்ல பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளியை முன் வச்சுட்டு இந்த பக்கம் அமைச்சர்கள் லிஸ்ட் போட்டாரு ஃபெலிக்ஸ் அவர்கள். ஊழல், ஒவ்வொரு அமைச்சரும் எவ்வளவு கோடி ஊழல் அப்படிங்கிற விஷயங்களை சொல்றாங்க. அல்ல, அதுக்கு தான் இங்க ஏற்கனவே பதில் சொல்லி. இன்னொரு பக்கம் சட்டம் ஒழுங்கு அவ்வளவு பிரச்சனையா இருக்கு. ஊழல், வாரிசு அரசியல், இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அரசியலை அணுக போகிறோமா? அப்படி அணுகிறதா இருந்தா நீங்க முதல்ல விஜய் அதுக்கு பதில் சொல்லணும்னு தான் இங்க பேசினாங்க. துரைமுருகன் கேட்டார்ல, செந்தில் கேட்டார்ல, அந்த கேள்விக்கு என்ன பதில்? நாளைய தீர்ப்புங்கிறது விஜய் நடிச்ச படம். இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்குல்ல, அந்த தீர்ப்பை பத்தி பேசுங்க. எதுக்கு அந்த தீர்ப்பு வந்துச்சு? வாரிசு அரசியல்னு உங்க விமர்சனம் இருக்கு. விஜய் யாரு? விஜய் கட்சியினுடைய பொதுக்குழு, செயற்குழு, உயர்நிலை குழுல விஜய்க்கு அப்பாக்கு அம்மாக்கு என்ன வேலை? வந்து உட்கார்ந்து இருக்காங்களா? நாளைக்கு விஜய் பையன் வரமாட்டாருன்னு என்ன உத்தரவாதம் இருக்கா? உத்தரவாதம் கொடுத்தவங்களே எப்படி ஆனாங்கன்னு பார்த்தோம். சாட்டையால் அடிங்கன்னாரு. சாட்டை இங்க இருக்காரு. சாட்டையால் அடிங்கன்னு யார் சொன்னது? ஐயா ராமதாஸ் சொன்னார். என்னாச்சு? இன்னைக்கு முழுக்க முழுக்க எல்லா கட்சிகள்லையும் நிறைந்திருக்கிறது வாரிசு. எங்கேயுமே அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப அதை மட்டும் வச்சுட்டு ஒரு கட்சியை கார்னர் பண்ணுவீங்களா? அதை மட்டும் வச்சு ஒரு கட்சியை கேள்வி எழுப்ப முடியுமா? அப்படி பார்த்தா நீங்க கூப்பா கிருஷ்ணனுக்கு பதில் சொல்லுங்க, செங்கோட்டையனுக்கு பதில் சொல்லுங்க. வாஷிங் மிஷின் அப்ப உங்கள்கிட்ட வாங்கி வச்சிருக்கீங்களா? ஃபீல்டுல 15-20% பார்க்க முடியுது. வர சர்வேக்கள்ல இருந்து வருதுன்னு சொல்றாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த அளவு வாக்க விட இல்ல நம்ம கிட்ட இப்ப வரைக்குமே. அதாவது இதை விட நீங்க பாருங்க, இந்தியாவில் எத்தனையோ கட்சிகள் தோன்றி நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் உருவாகி நடைபோட்டு கொண்டிருக்கிறோம். எந்த கட்சிக்காவது ஒரே ஒரு தேர்தலை கூட சந்திக்காத நிலையில், ஒரு தேர்தலை கூட அந்த கட்சி போட்டியிடாத நிலையில், போட்டியிட்டு வாங்கின கட்சிகளுடைய ஓட்டு விழுக்காட்டை சொல்வது போல போட்டியிடாத கட்சிக்கும் ஒரு ஓட்டு விழுக்காட்டை யாராவது சொல்வீங்களா? சொன்னீங்களா? நாம் தமிழருக்கு 8 விழுக்காடுன்னு சொல்றோம். அவங்க போட்டியிடாமலேயே அவங்களுக்கு சொல்றீங்களா? அல்லது அந்த சீமானன் தொண்டை தண்ணியை கத்தி சேர்த்து சேர்த்து ஒவ்வொரு தேர்தலில் நின்று கிட்டத்தட்ட 10 தேர்தலை அவங்க சந்திச்ச பிறகு அவங்க வாங்கின வாக்கின் அடிப்படையில் சொல்றீங்களா? 8 விழுக்காடு வாக்கு நாம் தமிழருக்கு எப்படி சொல்றோம்? எப்படி சொல்றோம்? தேர்தல் முடிவுகள் போட்டியிட்டு வாங்கிய வாக்கைத்தான் சொல்லுகிறோமே தவிர ஒரு விழுக்காடு அவங்களுக்கு கூட்டி போடல யாரும். 1000 முரண் இருக்கலாம் எங்களுக்குள்ள. ஆனா உண்மை என்ன? அதான உண்மை. உண்மை தானே? அவங்க போட்டியிட்டு வாங்கின வாக்கைத்தான் அந்த கட்சிக்கு சொல்லுகிறோமே தவிர 1% கூட கூட்டி போட்டு யாரும் சொல்றது இல்ல. 9 விழுக்காடு யாராவது சொல்றோமா? நாம் தமிழருக்கு 9 விழுக்காடுன்னு சொல்றோமா? 10 விழுக்காடுன்னு சொல்றோமா? 8 விழுக்காடு வாங்கின வாக்கு. திமுக கூட்டணிக்கு 45 விழுக்காடு. ஏன் 55ன்னு சொல்லுங்களேன், ஏன் சொல்ல மாட்டீங்க? 45 விழுக்காடு வரைக்கும் வாங்கி இருக்கும், அதை சொல்றீங்க. அதிமுக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு 20 விழுக்காடு போட்டிட்டு வாங்கினதை சொல்றீங்க. திமுக போட்டிட்டு வாங்கினதை சொல்றீங்க. எல்லா கட்சிக்கும் போட்டிட்டு வாங்கினதை சொல்லுவீங்க. தாவேகாவுக்கு மட்டும் போட்டியிடாமலேயே கனவுல சொல்லுவீங்கன்னா எந்த ஒரு நியாயம் இது? அதாவது ஒரு கட்சின்னா செயல்படணும், இளைஞர்களை நோக்கி போகணும். எல்லாத்துக்கும் நீங்க முதலமைச்சர் பேண்ட் சட்டை போட்டதுக்கே நீங்க தான் காரணம்ட்டீங்க. இதுக்கு மேல நம்ம என்ன சொல்றது? நிறைய ட்வீட்டை பார்த்துட்டு மாநில அரசை விமர்சிக்கிறது மட்டும்தான் தாவேகா செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப ஆபத்தான அரசியல்னு சொல்றாரு.
வக்ஃபோர்டுக்கு எதிராக வழக்கு நடத்தினது தாவேகா. ஒன் நேஷன் ஒன் இந்தியா அதுக்கு எதிராக எங்களுடைய செயல்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. சிஏக்கு எதிராக போராட்டம் நடத்தியிருக்கோம். எஸ்ஐஆருக்கு எதிராகவும் போராட்டம் இல்ல நடத்தியிருக்கோம். 6 மாதத்தில் அப்படின்னு சொன்னார். இல்ல இருங்க, 6 மாசத்துல எஸ்ஐஆர் எப்ப சார் வந்தது? போன மாசம் சார். ப்ளீஸ். ஓகே. ஓகே, எல்லாத்துக்கும் நாங்க திருப்பரங்குன்றம் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கவர்னர் நாடகத்தை முடிச்சுட்டு போயிடலாம். சார், உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் நன்றாக தெரியும், ஷானவாஸுக்கு நல்லா தெரியும். அது ஒரு செரிமனி தானே சார். கவர்னருடைய செஷன் ஹவுஸ் வில் பிகின் வித் த கவர்னர்ஸ் அட்ரஸ். அது வந்து ஒரு 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 செரிமனி தானே, அது கட்டாயம் இல்லை. இட் இஸ் நாட் மேண்டேட்டரி. சரிதானே? பிரசிடென்ஷியல் அட்ரஸோ இல்லை கவர்னர் அட்ரஸோ இட்ஸ் நாட் அ மேண்டேட்டரி. அது கண்டிப்பா ஒவ்வொரு சட்டமன்ற துவக்கத்தையும் கவர்னர் வந்து தான் படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்க எதுக்கு கூப்பிடுறீங்க அவரை? ஒரே ஒரு முறை கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணமான்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் சரண்டர் தானே சார். நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு அரசியலாக்கணுமோ திமுகவுக்கு, சாரி நான் திமுகவை சொல்றேன், உங்களை கூட சொல்லக்கூடாது, திமுகவுக்கு எப்பெல்லாம் அரசியல் பண்ணுமோ அப்ப கவர்னரை வந்து இதுதான் 2 பேருக்குமே கள்ள கூட்டணின்றது. நீ எனக்கு ஏதாவது பிரச்சனையாக டைவர்ஷன் நான் பண்ணணும், டைவர்ட் பண்ணணும்னா கவர்னரை கூப்பிட்டு வந்து பாலிடிக்ஸ் பண்றது. அதற்கு அடுத்தது திருப்பரங்குன்றம் சொன்னாங்க சார். திருப்பரங்குன்றம் இட்ஸ் பேசிக்லி ஒரு ஸ்மால் இஷ்யூ. உங்க காவல்துறை, திமுக அரசின் காவல்துறை இஸ்லாமியர்களை அந்த பள்ளி மசூதிக்கு அதுக்கு அனுப்பல. இதுதானே பிரச்சனை. அந்த அதிகாரியை கண்டிச்சு அந்த காவல்துறை அதிகாரியை மாத்திட்டா விஷயம் முடிஞ்சிச்சு. இவ்வளோ வருஷம் அங்கே அமைதியான நடந்தது. இப்போ நீங்களும் பாஜகவும் ஒன்று சேர்ந்துட்டு நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழு அப்படின்னு நாடகம் ஆடுறத நீங்கள் நல்லா நடிக்கிறீங்கன்னு நாங்கள் சொல்லணுமா? உங்களுக்கே நல்லா அங்கே அந்த மக்கள் அந்த பிரச்சனையில வந்து என்ன எடுக்கிறாங்க, அவங்க பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. நாங்கள் எல்லாம் சமூக நல்லிணக்கத்தோட இருக்கிறோன்றாங்க. நீங்க வெளியில் வந்து போராடியவர்கள் தான் அதிகம். விவகாரம் அது புதிய இடத்துல ஏத்தணுமா, வழக்கமா ஏத்துற இடத்துல ஏத்தணுமாங்கிறதுல வாட் இஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு தெரியல. நான் என்ன கேட்கிறேன், அது எதுக்கு சார், எப்படி சார் ஆரம்பிச்சது? 2 வருஷத்துக்கு முன்னாடி அது அன்னைக்கு அந்த 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 காவல்துறை அதிகாரி மாத்தி நான் என்ன சார் ஆயிருக்கும்? அவர் தானே சார் இஸ்லாமியர்களை வந்து சிக்கிந்தர் தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னது யாரு? தமிழக அரசின் காவல்துறை தானே. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அன்னைக்கே மாத்திருக்காங்களா? மாத்திருக்காங்களா? எஸ்டிபிஐ தோழர்கள் போராட்டம் பண்றதுக்கும் மற்ற ஜனநாயக அமைப்புகள் போராட்டம் பண்றதுக்கும் இந்த தமிழக அரசு பெர்மிஷன் கொடுத்துச்சா? ஆனா பிஜேபி போராட்டம் பண்ணணும்னு சொன்னோடனே நம்ம வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர், தமிழக அரசோட வழக்கறிஞர் போய் நீங்க போராட்டம் இன்னைக்கே பண்ணிக்கலாம் ஜின்னா சொல்றாரு, இடத்த மட்டும் மாத்தி பண்ணுங்க அப்படின்றாரு. ஓகே, அதே மக்கள் அதிகாரம் போன்ற அமைப்புகள் இங்க வந்து மதவாதத்திற்கு எதிராக போராட்டம் பண்றோம் நாங்க வந்து ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா கூட இந்த அரசு அனுமதிக்கல. ஸோ திருப்பரங்குன்றம் திட்டமிட்டு நடத்தப்பட்ட நாடகம் 2 கட்சிகளும். ஏன்னா இதை அரசியலாக்கணும், இஸ்லாமியர்களின் பாதுகாவலர் நான் தான் அப்படின்னு மாறுதட்டிக்கணும். ஆக்சுவலா அது உண்மையில ஒரு ஃபேக் நாடகம். அந்த நாடகத்தில் நாங்கள் வந்து நீங்க 2 பேரும் நடிச்சிட்டு இருப்பீங்க, அதில் நாங்கள் வந்து கருத்து சொல்லணும் எதிர்பார்க்கறது அதை விட முட்டாள்தனம். அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமானது ஒன்று சொன்னார் ஆலூர் ஷானவாஸ்கான் பேசும்போது, எளிய மக்களுக்கும் ஜனநாயகம், கடைசி மனிதனுக்கும் அதிகாரம். அப்படித்தானே சார் உங்கள் முழக்கம்? இதை நீங்கள் மறந்துட்டீங்களே சார். மறந்துட்டு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற முழக்கத்தை தொடங்கினதே விசிகே தான். ஆனால் இதுக்கு இன்னைக்கு விட்டாங்க. நான் அது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பலரும் இது வந்து எங்களுடைய தலைவருடைய முதல் மாநாட்டிலேயே எங்கள் தலைவர் ரொம்ப தெளிவாக பேசியிருப்பார். தமிழக வெற்றி கழகம் தன்னந்தனியாகவே போட்டியிட்டு ஒரு மாபெரும் கட்சியாக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியும். இருந்த போதிலும், இதுதான் ரொம்ப முக்கியம், இருந்த போதிலும் நம்மை நம்பி வருவோருக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. இது மோர் ஆஃப் எத்திக்கல் பாயிண்ட் சார். ஏன் உழைப்புக்கு யாரோ ஒருத்தன் வந்து கான்ட்ரிபியூட் பண்றான், அவருக்கு நான் திருப்பி செய்யணுமா இல்லையா? திருப்பி செய்யணுமா இல்லை இந்த ஏரியாவில் ஸ்கிராப் நீ பார்த்துக்க, இந்த ஹெலிகாப்டர் கமிட்டி நீ லஞ்சம் வாங்கிக்க, இதுவா வந்து கமிட்மெண்ட்டு? இல்ல அப்படி சொன்னதுக்கு அப்புறம் யார் வந்தாங்க? எஸ் சார். இல்ல நாங்க வந்து அது டெஸ்பரேட்ல, we are not desperate. எங்களோட எத்திக்கல் நிலைப்பாடு அது. நாங்க இதை வந்து மற்ற கட்சிகள் சொல்ல முடியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இதை வந்து ஒரு பேசு பொருளா மாத்திருக்கா இல்லையா தாவேகா? ஏன் இந்த இப்போ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்ட விசிகேயோட நிலைப்பாடு என்ன? ஏன் நான் பங்கே வேணாம், நாங்க அடிமையாவே இருக்குன்னு சொல்ல முடியுமா? சரிங்களா? அதே போல அப்பா அம்மா எப்படி சார் வாரிசுன்னு சொல்ல முடியும்? அவங்க ஒரு பிளெஸிங் தானே போறாங்க. ஒரு தன் பையன் கட்சி தொடங்குறான்,
அந்த கட்சிக்கு வாழ்த்து சொல்றதுக்கு போறாங்களா, ஆசீர்வதிக்கிறதுக்கு போறாங்களா? அவங்க எப்படி அப்பா அம்மா எப்படி சார் வாரிசு ஆவாங்க? இன்னொரு பாட்டு சேர்த்து கேட்டாரு, தன்னுடைய மகன் கட்சிக்கு வரமாட்டார்னு உறுதி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டார். சார் உறுதி கொடுப்பார். நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. நீங்க வெயிட் பண்ணி நிச்சயமா சரி, காலத்துக்காக நம்ம காத்திருந்தா காண முடியும். நீங்க சொல்றீங்க எப்படி ஒரு கட்சிக்கு வந்து நீங்க எலெக்ஷனே பார்க்கல, எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்துருக்கீங்க, எவ்வளவு பிடிக்கிறீங்க, வெயிட் பண்ணுங்க. உண்மை என்பது சில காலம் காத்திருக்க வேண்டியது தானே இருக்கும். நீங்க என்ன செஞ்சாலும் இப்பதான் நான் சொல்றேனே, ஒரு மிகச்சிறந்த ஆய்வாளர் அவர் சொல்லியிருக்கிறாரு, 1% தாங்க ஓட் கன்வர்ஷன் நடந்திருக்கு 10 லட்சம் லேப்டாப்ல அப்படின்ட்டு. ஸோ நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் 26 தேர்தல் என்பது பைப்போலார் நீங்க தான் சொன்னீங்க. ஐ திங்க் நம்ம ஷபீர் சொன்னார் நினைக்கலாம். பைப்போலார் யூஸ்வலா இருந்துட்டு இருக்க ஒரு விஷயம். பைப்போலார் இல்ல, இது யூனிபோலார். இன்னைக்கு வந்து களத்துல நிக்கிற ஒரே கரிஸ்மேட்டிக் லீடர்ன்றது தவேகா தலைவர் விஜய் அவர்கள் தான். நிச்சயமா எதிர்காலம் நீங்க உங்களுடைய தலைப்பு படி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் என்பதை சொல்லிக்கிறேன். நீங்க 2 வருஷங்கள் எந்த காலத்தில் நின்னீங்க? அவரு பேசினாரு, விஜய வெளியே வா வீட்டை விட்டு வெளியே வான்னு கூப்பிடுறாங்க. ஓஹோ, அப்போ வெளியே வரப்போறாரு போல, ஏதோ அறிவிக்க போறாரு போலன்னு நினைச்சேன் நான். அப்பவும் என்ன சொன்னார்னா, நான் வீட்டை விட்டு இந்த டேட்ல வெளியே வரப்போறேன்னு சொல்லல, வீட்டுக்கு வீடு வெளியே வருவாங்களாம். அவர் அப்பவும் பாருங்க, அவர் வரவேன்னு சொல்லவே இல்லை. அப்பவும் வீட்டை விட்டு அவங்கவுங்க வெளியே வருவாங்களாம். வரட்டும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு கொள்கை இல்லாத ஒரு கட்சி, இல்ல கொள்கை இல்லாத வழி எடுக்கிறது, கொள்கை இல்லாத கட்சி ரசிக மனப்பான்மையோட இருக்கு, அவங்களுக்கு எப்படி ஓட்டு போவோம் அப்படின்லாம் கேட்டீங்க. ஆனா ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கும் தானே. நீங்களே விஜயகாந்த் அவர்களை முதல்வர் வேட்பாளராக வச்சு மக்கள் நல கூட்டணியை அதுல முக்கியமான பங்காற்றுனீங்க. விஜயகாந்த் தமிழ்நாட்டு களத்தில் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் கலைஞர் அவர்களும் உயிரோடு இருக்கும் போதே எதிர்த்து சமர் புரிந்து அவர் வந்து தேர்தலில் தனியா போய் நின்று போட்டியிட்டு வென்று சட்டமன்ற உறுப்பினராக வந்தார் களத்துக்கு. வெறும் சினிமா மட்டும் இல்லைங்க, அவர் களத்தில் நின்னாரு. 2 பேரை எதிர்த்து போராடினாரா இல்லையா? போராட்டங்களை நடத்தினாரா இல்லையா? கேள்வி கேட்டாரா இல்லையா? 2 கட்சிகளை கேள்வி கேட்டார். எதிர்கட்சி தலைவராகவே ஆனாரு. 29 சட்டமன்ற உறுப்பினர்களோடு எதிர்கட்சி ஆனாரு. அப்போ அவருக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. எடுத்த எடுப்புல நாங்க விஜயகாந்த் கூட போய் சேரல. நாங்க அவர் வந்து களத்தில் நின்று தன்னை நிரூபித்தார். ஒரு அரசியல் கட்சியாக தன்னுடைய வேலையை அவர் செஞ்சாரு. அதனால அவரோட போய் ஒரு அரசியல் சக்தி சேரதான் செய்வாங்க. அந்த இடத்துல அவர் ரிஜெக்ட் பண்ண முடியாது. விஜயையும் வந்து நாங்க ரிஜெக்ட் பண்ணல, இப்பவும் சொல்றோம். பண்ணல, விஜயை நிராகரிக்கவில்லை, விஜயை குறைத்து மதிப்பிடவில்லை, விஜய் சரியான அரசியலை முன்னெடுக்கவில்லை என்கிற விமர்சனத்தை செய்கிறோம். எங்க விமர்சனம் தெளிவானது. ஓகே, இல்ல அவங்களோட நாங்க சரியா தான் பயணிக்கிறோம்னா அவங்க அதுக்கு சான்று சொல்லணும். என்ன பிஜேபியோட நாங்க என்ன காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க கேட்கணும். காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்னு நம்ம சொல்றோம். பிஜேபி எதிர்ப்பு அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணாதீங்க. தமிழ்நாடு வந்து சும்மா இல்லைங்க. பிஜேபி எதிர்ப்பு என்பது பிஜேபி பூச்சாண்டி கிடையாதுங்க. அதை இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி. இதுவே பிஜேபிக்கு துணை போற செயல் தான். பிஜேபி பூச்சாண்டி இல்லை. பிஜேபி என்பது உண்மை. இந்தியாவில் எல்லா கட்சிகளையும் போல ஒரு கட்சி கிடையாது. அது எல்லா கட்சிகளை போல ஒரு கட்சி கிடையாது. அந்த கட்சியின் முடிவை அந்த கட்சி எடுக்கல. எங்க கட்சியில நாளைக்கு என்ன முடிவுங்கிறத இன்னைக்கு உட்கார்ந்து நாங்க முடிவு பண்றோம். எங்களுக்கு யாரும் ஃபீட் பண்ண முடியாது, வெளியில இருந்து எங்களை யாரும் ஆதிக்கம் செய்ய முடியாது. ஆனால் பிஜேபியினுடைய முடிவை பிஜேபி எடுக்குது. ஏங்க அத்வானி ஒரு மிகப்பெரிய தலைவர், இதை சொல்லி முடிச்சுக்கிறேன், இது அப்பதான் புரியும். அத்வானி ஒரு மிகப்பெரிய தலைவர், பிஜேபியில தேசிய தலைவர், அந்த கட்சியில முன்னணி முகம், அவருக்கு இணையான செல்வாக்கு யாருக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல இருந்த தலைவரை ஒரே நாள்ல தூக்கி இப்படி ஓர வச்சுட்டு ஒரு மாநிலத்தில் இருந்த மோடியை கொண்டு வந்து மேல வைக்கிறாங்க. எந்த கட்சியில இப்படி நடந்திருந்தாலும் ஒரு அதிர்வு ஏற்படும்ல. ஒரு அதிர்வு ஏற்படுமா ஏற்படாதா? அந்த தலைவருக்கு ஆதரவாளர்கள் தானே கட்சி பூரா இருந்திருப்பாங்க. ஏங்க ஒரு ஆதரவாளர் கூட அத்வானிக்கு நடந்தது அநீதின்னு சொல்லல. அத்வானி கடிதம் எழுதினார், தனக்கு அநீதி ஏற்பட்டிருக்குன்னு அத்வானியே சொன்ன பிறகும் கூட அந்த கட்சியில யாரும் சொல்லல. ஒரு இடத்துல கூட மோடிக்கு போஸ்டர்ல சாணி அடிக்கல, அதை கண்டிச்சு ஒரு கிளை கலைக்கப்படல. இப்படி ஒரு அரசியல் கட்சி. ஏன் அந்த கட்சிக்குள்ள அப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருந்தால் அந்த கட்சி தொண்டர்கள்ட்ட கலகம் பிறந்திருக்கும். முடிவை ஆர்எஸ்எஸ் எடுக்குது, அந்த கட்சியில மேல இருந்து கீழே வரைக்கும் ஃபாலோ பண்றான். இது எல்லா கட்சியும் போல ஒரு கட்சியா? எல்லா கட்சியும் போல ஒரு கட்சியா? இப்பவும் சொல்றேன், இந்த 2029 தேர்தலில் மோடி கிடையாது, யோகி தான் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணிருச்சுன்னா பிஜேபியில யாராவது எழுப்பி கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. இது எப்படிங்க எல்லா கட்சியோட ஒரு கட்சியாகும்? இது எப்படிங்க பூச்சாண்டியாகும்? அப்ப அந்த ஆர்எஸ்எஸ்ங்கிறது யாரு? 100 வருஷ இயக்கம். திருப்பரங்குன்றத்தை பத்தி சொன்னார் ஃபெலிக்ஸ். திமுக உருவாக்கின பிரச்சனை நாடகமா?
3000 லிஸ்ட் போட்டு வச்சிருக்கான். போய் பாருங்க ஆர்எஸ்எஸ் உடைய பட்டியல்ல. திருப்பரங்குன்றம் அதுல இருக்கா இல்லையான்னு பாருங்க. திருப்பரங்குன்றம் அந்த லிஸ்ட்ல இருக்கா இல்லையா? பாபர் மசூதி அந்த லிஸ்ட்ல உண்டு, அகற்றியாச்சு. அந்த லிஸ்டில் திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்காவும் உண்டு. ஒரு போலீஸ் தடுத்துருச்சுல முஸ்லீம்ஸ் அங்க போகாம, அந்த போலீஸ் மேல நீங்க நடவடிக்கை எடுத்துக்கணும்ல. அந்த போலீஸ் யார்? நீதிமன்றத்தில் நீதிபதி சேர்ல உட்கார்ந்துக்கிட்டு அதே போல விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம பார்க்கிறோம். அது என்ன திமுக சொல்லியா நீதிபதி செய்யறாரு? அப்ப என்ன புரியுது அதுல இருந்து என்ன புரியுது? பிஜேபி நாட்கள் போலீஸ்லயும் இருக்கிறான், நீதிமன்றத்திலையும் இருக்கிறான், ராணுவத்திலையும் இருக்கிறான், ஊடகத்திலையும் இருக்கிறான், எல்லாத்திலையும் இருக்கிறான். அதை எதிர்த்து போராடக்கூடிய வலிமை வெறும் திமுக கொண்டு சுருக்குவீங்களா? அதுக்கு தான் தமிழ்நாடே எழுந்து போராடணும், இந்தியாவை எதிர்த்து போராடணும்னு பிஜேபியினுடைய அந்த வலிமையை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாம மக்களுக்கு சொல்லி விழிப்படைய வைக்கிறோம். இதை நீங்க என்ன சொல்றீங்க? அது ஒண்ணுமே இல்லாதது, அது பூச்சாண்டி காட்டுறீங்க, நாடகம் போடுறீங்க. சரி, திருப்பரங்குன்ற விஷயத்துல திமுகவும் பிஜேபி நாடகம் போட்டுருச்சு, அதனால அதுக்கு வலு சேர்க்கிறதுக்கு நாங்க அறிக்கை விடணுமான்னு கேக்குறீங்களா? கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல் இந்தியா முழுவதும் நடந்திருக்கு. கிறிஸ்துமஸை கொண்டாட முடியலங்க, கிறிஸ்துமஸை கொண்டாட முடியவில்லை. இது திமுக பிஜேபி சேர்ந்து நடத்த நாடகமா? இதுக்கே நீங்க அறிக்கை விடல, இதே கண்டிக்கல விஜய். கிறிஸ்துமஸ் கேக் வெட்டினார்ல, கிறிஸ்துமஸ் கேக் வெட்டிய விஜயால் கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து ஏன் அறிக்கை விட முடியவில்லை? ஏன் போராட்டம் நடத்த முடியல? விடுதலை சிறுத்தைகள் நடத்தினோம். 2026 பிறந்த உடனே போராட்டம், எங்களுடைய முதல் போராட்டமே கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து. கேக் வெட்டின விஜய், கிறிஸ்தவ வாக்கெல்லாம் எங்களுக்கு தான் சொல்ற விஜய் ஏன் வரல களத்துக்கு? ஏன் வரல? எவ்வளவு பெரிய பாயிண்ட் உங்களுக்கு, எவ்வளவு பெரிய விஷயம் கையில கிடைச்சிருக்கு பிஜேபி கொள்கை எதிர்த்து களத்துக்கு வர்றதுக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க எங்களை விட ரொம்ப தெளிவா இருக்கீங்க. தாவேகா தெளிவில்லாம இல்ல, தாவேகா பயங்கர தெளிவா இருக்கு. யாரை எதிர்க்கணும், யாரை எதிர்க்க கூடாது.